வணக்கம் சிங்க பெண்களே, இந்த வீடியோல நாம 25 நாள்ல கர்ப்பம் தெரியுமா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிட்டீங்களா? இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 25 நாள்ல கர்ப்பம் தெரியுமா, 25 days pregnancy signs and symptoms பத்தி தான் பார்க்க போறோம் சொல்லியிருந்தேன். சோ இதுல பார்த்தோம்னா 25 நாள்ல கர்ப்பம் தெரியுமான்னு கேட்டா இல்ல அப்படின்ற அறிகுறிகளை மட்டும் நம்ம உணர முடியும். ஒரு பெண் தன்னுடைய கர்ப்பத்தை அறிந்துக்க மாதவிடாய் சுழற்சிக்கு பிறகு 2 ல இருந்து 3 வாரங்கள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் தான் கர்ப்பத்துக்கான அறிகுறிகளை அவங்களால உணர முடியும். இதோட கருத்தரித்து முதல் 60 நாட்கள் கர்ப்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் அவசியம். 25 நாட்கள்னா 4 வாரங்கள் அண்ட் 1 மாதம் கர்ப்பத்துல இருப்பாங்க. மேலும் இந்த கர்ப்ப அறிகுறிகளை வச்சு உடனே பரிசோதனை பண்ணீங்கன்னா அவ்வளவு தெளிவான முடிவுகள் வராது. மேலும் 1 வார காலம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால பரிசோதிச்சு சரியான முடிவுகளை அடைய முடியும். மாதவிடாய் காலம் முடிஞ்சு மேலும் 1 வாரம் இல்லைன்னா 2 வாரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது 40 இருந்து 50 நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் பரிசோதனை முடிவுகள் சரியானதா இருக்கும். கர்ப்பம் எத்தனை நாள்ல உறுதி செய்யலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பரிசோதனை செய்யறது ரொம்ப அவசியம். அப்பதான் நீங்க சரியான முடிவை பெற முடியும் இல்லையா? இப்போதான் முட்டையோட இணைஞ்ச விந்தணு கர்ப்பப்பையை நோக்கி பிலோப்பியன் குழாயில மிதந்து கொண்டிருக்கும். இந்த கருப்பையில இணைய இன்னும் காலம் எடுக்கும் அப்படின்றதுனால 1 மாசத்துக்குள்ள கர்ப்பம் துல்லியமா தெரியாது. உங்களால 25 நாட்கள்ல கர்ப்ப அறிகுறிகளை லேசா வேணா ஃபீல் பண்ணலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? 25வது நாட்கள்ல வரக்கூடிய 12 கர்ப்ப அறிகுறிகள் என்னன்னா நான் சொல்றேன். மார்பக மென்மை, வாசனை மீது விருப்பம் அண்ட் வெறுப்புகளை அடையக்கூடும், காலை நோய், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, சோர்வா மந்தமா ஃபீல் பண்றது, தவறிய மாதவிடாய் காலம், குமட்டல் அண்ட் வாந்தி, தலை சுற்றல், மயக்கம், மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல், அதிகரிக்கிற உடலின் வெப்பநிலை, அதிகப்படியான பசி அல்லது பசியின்மை. எல்லாருக்கும் பொதுவானது இல்ல, இது சிலருக்கு வேறுபடும், ஏற்படவும் செய்யலாம். சரிங்களா? ஆரம்ப கால கர்ப்ப பரிசோதனையோட நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வீட்டிலேயே கர்ப்பத்தை கண்டறிய முடியும் அப்படின்றதுனால நீங்க இன்னும் எச்சரிக்கையா இருக்க முடியும். மகப்பேருக்கு தேவையான முறையில உங்களோட உணவுகளையும் வாழ்க்கை முறையிலையும் ஆரோக்கியமான மாற்றங்களை நீங்க செஞ்சுக்க முடியும். கர்ப்பம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான மருந்துகளை எப்போ எடுக்கணும், பிற உடல் உபாதைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மருந்துகளை எப்போ இருந்து விடணும் அப்படின்ற விழிப்புணர்வை உங்களுக்கு அடைய முடியும் சொல்லலாம். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஃபீவர், நம்மளுக்கு நார்மல் டேஸ்ல ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாராசிட்டமல் டேப்லெட் நம்ம போடுவோம். 600 கூட இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த டோஸ் அதிகமானது நம்ம போடுவோம். அதே மாதிரி இப்ப இந்த கர்ப்பமா இருக்கும்போது அந்த டோஸ் அதிகமானது நம்ம போடக்கூடாது. 500 பாராசிட்டமல் அப்படின்னா அதுவுமே மேக்சிமமா நம்மளால தாங்க முடியல அப்படின்னாதான் அந்த டேப்லெட்டே நம்ம எடுத்துக்கணும், இல்லை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டரே சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப டோசேஜ் கம்மியானதா கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் கேர்ஃபுல்லா நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக சொல்றேன். அடுத்ததா ஆரம்ப கால கர்ப்ப பரிசோதனையோட தீமைகள் என்னன்னு பார்த்தோம்னா, கர்ப்பத்தை பரிசோதிக்க வேண்டிய காலத்தை விட்டு நீங்க ரொம்ப முன்னதா சோதிச்சீங்கன்னா எதிர்மறை முடிவுகளுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் முன்கூட்டியே நீங்க பாக்குறதுனால HCG அந்த ஹார்மோன் அளவு குறைவா இருக்கும். இதனால நீங்க கர்ப்பமா இருந்தாலும் உங்களால கண்டறியப்படா நிலையில இருக்கும். ஐயோ என்னடா, நீங்க கர்ப்பமா தான் இருப்பீங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் வரும், ஆனா கொஞ்சம் டிலே ஆகி கொஞ்சம் நாளாகி வரும். ஏன்னா HCG ஹார்மோன் பிளட்டோட அந்த கலக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நெகட்டிவா வந்துடும். சோ அதனால அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே ஃபீல் பண்ணவே கூடாது, நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா அப்படிதான் வரும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் வரும். சோ நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா கிடைக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். அடிக்கடி ரத்த பரிசோதனை செய்யும் போது உங்க உடலும் சோர்வடைஞ்சிரும். ரத்த பரிசோதனை பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ நீங்க அடிக்கடி இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நாள் தள்ளி போச்சுன்னா நம்மளே பாத்துக்கலாம், கன்ஃபார்ம் ஆயிடும். இதனால தேவையில்லாத மன உளைச்சலுக்கு தான் நீங்க ஆளாக நேரலாம். ஓகேங்களா? சோ அதனால இதை தவிர்க்கலாம் மீன்ஸ் என்ன சொல்றது, எது வந்தாலும் ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணோம், என்ன நடந்தாலும் நம்ம நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. கார் டெஸ்ட் பண்ணீங்கன்னா. சோ அதான் சொல்ல வரேன். அடுத்ததா, கர்ப்பம் எத்தனை நாட்கள்ல தெரியும்? மிக முக்கியமான கொஸ்டின் இல்லையா? ஒரு பெண் கர்ப்பமா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க மாதவிடாய் சுழற்சிக்கு அப்புறம் குறைஞ்சது 10 நாட்கள்ல இருந்து 15 நாட்கள் வரைக்கும் காலம் எடுக்கும். கருவுற்றதற்கான அடிப்படை மாற்றங்கள் அதுக்கப்புறம் தான் தெரியும். கடைசி மாதவிடாய் சுழற்சிக்கு பிறகு அடுத்த மாதவிடாய், அதாவது அடுத்த மாதத்தோட மாதவிடாய் சுழற்சி எதிர்பார்க்கிற பெண்கள் அந்த மாதவிடாய் காலம் வர்றதுக்கு முன்னதாவே தான் கருவுற்றதுக்கான அறிகுறிகளை உணரப்படுவாங்க.
சரிங்க, நான் கர்ப்ப பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டேன், எப்போ வந்து நான் டாக்டரை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நீங்க கர்ப்ப பரிசோதனையில நேர்மறையான முடிவுகள், அதாவது பாசிட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் உடனே மருத்துவரை போய் சந்திச்சு தேவையான ஆலோசனைகளை பெறுறது ரொம்ப நல்லது. கர்ப்ப பரிசோதனை முடிவு எதிர்மறையா வந்ததுக்கு அப்புறம் மாதவிடாய் இன்னும் வரல அப்படின்னாலும் நீங்க உடனே டாக்டரை போய் பாக்குறது ரொம்ப நல்லது. நெகட்டிவா வந்தாலும் சரி, பாசிட்டிவா வந்தாலும் சரி, நீங்க டாக்டரை போய் பார்க்கணும். கண்டிப்பா நீங்க பாசிட்டிவோட தான் போவீங்க. ஓகேங்களா? அந்த நம்பிக்கை வைங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சில நேரங்கள்ல உங்களுக்கு அதிக மன அழுத்தம் இருந்தாலும் மாதவிடாய் சீரான சுழற்சியில வந்து இருக்காது. உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் மாதவிடாய் வராது. இது வந்து நீங்க கர்ப்பமாவே தடுக்குதுன்னு சொல்லலாம். இது போன்ற தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்க உடனே மருத்துவரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. உடனே சரியாயிடும். சரிங்களா? அடுத்ததான் 25வது நாள்ல கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னலாங்க? இங்க என்னெல்லாம் சாப்பிடலாம்? 25 நாள்ல ஆயிடுச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி லைட்டா சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, நான் வந்து என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. புரத உணவுகள், நார்ச்சத்துக்கள், புரோபயாட்டிக்குகள், கார்போஹைட்ரேட்டுகள், நல்ல கொழுப்பு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். பருப்பு அண்ட் பயிர் வகைகள், இறைச்சி, மீன், இதுல எல்லாம் புரதச்சத்துக்கள் நிறைய இருக்கு. பழங்கள், காய்கறிகள், சாலட்டுகள்ல நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நெய்யில நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால வாரம் ஒரு முறை நீங்க சேர்த்துக்கலாம். கர்ப்பமா இருக்கிற பெண்கள் கண்டிப்பா தங்களோட வாழ்க்கை முறையை ஆரோக்கியமானதை மாத்திக்கிறது ரொம்ப அவசியம். எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் உடனே உங்களோட மருத்துவரை அணுகி சரியான ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. மாதம் தவறாம மருத்துவமனை போயிட்டு தேவையான ரத்தம் அண்ட் சிறுநீர் பரிசோதனைகளை செஞ்சுக்கோங்க. வெயிட் எல்லாம் வந்து எப்படி கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க என்ன வெயிட் இருக்கீங்க, போக 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 என்ன வெயிட் இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு வரணும், நோட் பண்ணிட்டு வரணும். அவங்களே நோட் பண்ணுவாங்க. அவங்க நோட் பண்ணலனாலும் நீங்க வந்து நோட் பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகேங்க, இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே சிங்க பெண்களை, 25 நாள்ல கர்ப்பம் தெரியுமா அப்படின்ற உங்களோட சந்தேகங்களுக்கு இப்ப தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினா இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ், அதாவது பிரெக்னன்சிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ அனுபவிக்க காத்திருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் 25 நாள்ல நீங்க கர்ப்பத்தை வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா, எப்போ நீங்க டெஸ்ட் எடுத்தீங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். அண்ட் இதை பத்தின வீடியோ கொஞ்சம் போட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஆல்சோ இதே மாதிரியான பிரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஒன்று பண்ணி வந்துட்டு நீங்களும் உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே சிங்க பெண்களை, திரும்ப உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆல். தேங்க்யூ சோ மச்.